வணக்கம். இன்னைக்கு ஒரு மினி vlog. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை எங்க அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? நோபு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட். நோபு வசீகரிக்கும் ஒரு ஆம்பியன்ஸ், நம்ம மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு இடம். இது வெறும் உணவகம் மட்டும் இல்லைங்க, ஒரு கலை படைப்புன்னு சொல்லலாம். கத்தார்ல கடற்பரப்பில் மயக்கும் பேக்ட்ராப்ல இதன் வெளிப்படையான ஒரு வடிவமைப்பு ரொம்ப அழகா இருந்தது. இயற்கை ஒளியில குளித்த மாதிரி ஒரு அமைதியான, அதே சமயம் பிரமிப்பு ஊட்டும் ஒரு சூழ்நிலையில உருவாகி இருந்தது. மரத்தின் மென்மையான நிறங்களும் கல் மற்றும் நீர் அம்சங்கள் நிறைந்த நுட்பமான பயன்பாடும் ஜப்பானோட ஒரு நுட்பமான அழகியலை அற்புதமா வெளிப்படுத்தியது இந்த நோபு ரெஸ்டாரண்ட். மாலை நேரத்தின் மங்கலான விளக்குகள், டிம்டு லைட்டிங் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தனித்துவமான அழகை தருதுங்க. ஒவ்வொரு டேபிளுமே பிரைவசி, இன்டிமெசி அதை கவனத்தை வச்சுக்கிட்டு வடிவமைத்த மாதிரியே ரொம்ப அற்புதமா இருந்தது, அழகா இருந்தது. இது ஒரு அமைதியான இரவு உணவுக்கோ அல்லது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். எங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு உணவு, மறக்க முடியாத ஒரு ஆம்பியன்ஸ், மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா முதலா ஒரு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் ஒரு நண்பர்கள் கூட. ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே கடலோட அழகு, அந்த பில்டிங்கோட லைட்டிங்ஸ், உயர்ந்த கட்டிடங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப ரம்மியமா ஒரு உணவு சாப்பிட்டோம். சூஷி பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஷ்ரம்ப் டெம்புரா, அது ப்ரானை பாயில் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. சாக்லேட் பென்டோ பாக்ஸ், மீஷோ கேப்பிச்சினோ, மோஷி, லெமன் கார்கி கோரி, பிட்டாச்சியோ சாக்லேட், கோகனட் பியூரி, லிச்சி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதில் சரி ஜூஸ் தான் எங்களால் சாப்பிட முடிஞ்சுது, அதனால கோகனட் பியூரி ஜூஸ் ஆர்டர் பண்ணி லிச்சி பசங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டெசர்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாக்லேட் பென்டோ பாக்ஸ், அந்த பாக்ஸாக இருந்துச்சுல்ல, அதில் குட்டி குட்டியாக வந்தது. அப்புறம் மீஷோ கேப்பிச்சினோ சின்ன பொண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தா, அவளும் ஓகே அப்படின்னு சொன்னான், அது ஸ்வீட்டு. அப்புறம் மெலன் காக்கி கோரி, அது அப்படியே ஐஸில் அது லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு நேச்சுரல் லுக்கில், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் பிஸ்டாச்சியோ சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்படிதான் அன்னைக்கு எங்களோட டின்னர் இருந்தது. நம்ம நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், நிறைய மசாலா சேர்த்து. இங்கே அப்படியே பாயில் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது, அதனால நம்மளுக்கு அதெல்லாம் சாப்பிட முடியல, மெயின் டிஷ்லாம். அதனால ஜூஸும் டெசர்ட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஹோட்டலோட ரம்யமான அழகை ரசிச்சுட்டு அப்படியே டாட்டா பாய் சொல்லிட்டு வந்தாச்சு.